வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மைன்கிராஃப்ட் தான் ப்ளே பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ளே மைன்கிராஃப்ட். வாங்கலாம். டக்குன்னு உள்ள போதா பாருங்களேன். என்ன அது? இது ஏதோ ஒரு கிழமை எங்க தராங்க, கண்டுக்காதீங்க. எங்கடா போற முட்டை? இருங்க கைஸ், நம்ம இப்ப வேற என்ன, இப்ப நம்ம உள்ள வச்சுதான் நம்ம பெட்டு உருவாக்கணும்லாம் இல்ல. அடுத்த வீட்டுல இருந்து ஆட்டையை போட வேண்டியதேன். நானும் ஆட்டையை போடுவேன். எங்கட ஆத்துல நின்று போனானா? ஐயோ ஐயோ, பெட் இருக்கா போடா உள்ள போடா. நீயே பாத்துட்டு இருக்க. பெட் இருக்கா? அப்பாடி கிடைச்சிச்சே செஸ்ட். சூப்பர்ரா. மெண்டல் கீக்கு பாரு. ஏறா மைன்கிராஃப்ட் உள்ளே. மெண்டல் செஸ்ட் எடுத்தாச்சு गाइस. அது நம்ம ஒரு ஓசி செஸ்ட் கிடைச்சிருக்கியா? இந்த வீட்டுக்காரன் பார்த்தானா செருப்பு எடுத்து அடிச்சுடுவான். அதுக்குள்ள ஓடிடலாம். வாங்க. டிடி பெட் கிடைச்சிச்சு. இப்ப என்ன பண்றதுன்னா இது எடுக்கணும். எது பிக்காக்ஸ் செய்யறதுக்கு இல்ல கிராஃப்டிங் டேபிள் செய்யறதுக்கு இந்த மோர் ஸ்டோன் மாதிரி இருக்கு. இதை எடுத்துடுவான். நல்லா ஓட பேர் என்ன? ஓகே பிளாங்க்ஸ். இதை எடுத்துக்கலாம். ஆமா, அதுக்கு பழைய மைன்கிராஃப்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது செம்மையா இருந்துச்சு. கைஸ் இருங்க, நான் இதை ஃபுல்லா எடுத்துட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு கண்டினியூ பண்றேன். ஒரு வழியா கிராஃப்டிங் டேபிளை ரெடி பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போதைக்கு இங்க வச்சுக்கலாம். பெட்டை எங்கிட்டு போடலாம்? அப்படி ஒரு ஓரமா போட்டுக்கலாம். சாமி நைட்டு வந்தா என்ன போட்டுருக்காங்க. சரி, நம்ம அதுக்குள்ள போய் என்னடா அதோ தண்ணி ஊத்துது. அது என்னமோ அருவி மாரி என்னமோ பண்ணிருக்காங்க. அருவி மாரி மைன்கிராஃப்ட்ல கூட எப்படி இருக்குடா. பிக்காக்ஸ் செய்யறதுக்காக நம்மளுக்கு என்னென்ன தேவைனா பாப்போம். அடே பிக்காக்ஸ் செய்யறதுக்கு தேவையானதை கேட்டுங்களே. காமிடா மாட்டேங்களா. பி பி குப்பி குப்பி கச்சோ. கைஸ் கடைசி இங்க அம்பிதோடைய பண்ணிடுறேன். ஐயோ ஏன்டா அப்படி பண்றீங்க? அப்பா கட்டிச்சோப்பா. நமக்கு ஸ்டிக்கு தேவையா? அப்ப அதுக்குன்னு ஸ்டிக்குக்கு 2 இது வேணும். வீடு தான் கட்ட போறோம். நம்ம பிக்காக்ஸ் செய்யணும்டா. பிக்காக்ஸ் செய்யறதுக்குன்னா நமக்கு தேவைப்பட்டுதான். எதுக்கு ரோட்ல படிச்சிட்டு இருக்க? 4 கிடைச்சிருக்கு. கவலை எல்லாம் பார்ப்போம். சொல்லிட்டு போய் வேண்டாம். நம்ம இப்ப உட்டன் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யறதுக்காக இப்ப நம்ம நம்மளுக்கும் கோபிள் ஸ்டோன் தேவை. அங்கதான் போறோம். கோபிள் ஸ்டோன் எவ்வளவு எடுக்கணும்னு பார்க்கலையே. ஆனா முதல்ல கோபிள் ஸ்டோன் எடுக்கணும். எவ்வளவு எடுக்கணும்? முன்னாடி இப்படி முன்னா இஷ்டத்துக்குலாம் எடுக்க முடியாது. முடியாது. எப்படி வச்சேன்? இத நீர்வீழ்ச்சி எங்கிட்ட வச்சேன். ஐயோ, கிராஃப்டிங் டேபிள் தான் இங்க இருக்குதா. செஞ்சாச்சு. என்னது இது பேர் என்ன? டைமண்ட் பிக்காக்ஸ் செய்யறதுக்கு டைமண்ட் 3 வேணுமா? இப்போதைக்கு நம்ம இதை வச்சே ஓட்டிக்கலாம். வாங்க காய்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடு கட்டணும். வீட்டுக்கு அதுக்கு நம்ம ஸ்டோனுக்கு தேவை இல்லையா? கத்துன வாயை ஒட்டச்சு போட்டுருவேன். ஒண்ணுமே தெரியாதுல கைஸ். வீடு கட்டுறதுனா இது ஸ்டோன் தேவைப்படும் டாடி. நம்ம ஸ்டோன் வச்சு வீடு கட்டணும். செங்கல் வச்சு கட்டணும். செங்கல் வச்சு ஒரு நாலேஜ் இருந்தா பேசுறடி. இருங்க கைஸ், இதுல நான் 60 எடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். கோபிள் ஸ்டோன்
எடுத்தாச்சு. வாங்க இப்ப வீட ஒரு இடத்துல கட்டிடலாம். இது எடுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுல பாதியில உட்டன் பிக்காஸ் வேற உடச்சு போட்டேன். டேமேஜ் ஆயிடுச்சு அது வேற. இங்கெல்லாம் கட்டலாமாடா, படிக்கட்டுல சறுக்கி விழுந்துரும்டா வீடு. ஆச்சு நான் வந்து திட்ட போறேன், அதனால கொஞ்சம் கம்முன்னு இருக்க வேண்டாம். இருங்க கைஸ், இந்த புள்ளையே நான் வெட்டிட்டு கண்டினியூ பண்றேன், வீடியோ கட் பண்றேன்னு தப்பா நினைச்சாங்க. ஒரு வழியா வீடியோ கட்டியாச்சு. பார்த்துக்கோங்க, இதான் நம்மளோட வீடு. பின்னாடி அடிச்சது. வீடு கட்டியாச்சு. கோபுல் ஸ்டோன் வச்சே ஃபுல்லா கட்டிட்டேன். ஓகே, நம்மளோட திடீர்னு பாக்குறேன் உட்டன் பிகாக்ஸ் உடஞ்சு போச்சு கைஸ். டேமேஜ் ஆயிடுச்சு. நம்மளோட விட்டு உட்டன் பிகாக்ஸ் போயிடுச்சு. இதோட அந்த வீடியோ அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் பார்ட் 2ல சந்திப்போம். பாய். அது என்ன கைஸ், இதான் புது வண்டி.